இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் சால் பட்ஜெட் பீமா பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு ஒரு ஷார்ட்கட்டாக அமைய ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா? வாங்க இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க், நான் பார்ட்டிசிபேட்டிங், லிமிடெட் ப்ரீமியம், இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் வித் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் அப் டு 12 to 15 years கொடுக்குறாங்க. லிமிட்டட் டைம் ப்ரீமியம் கட்டினாலே ஃபுல் பாலிசி டேர்முக்கு கவரேஜ் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் கேரண்டீட் அடிஷன்ஸ்லேருந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி உங்கள் பாலிசி வேல்யூ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குமே இருக்குது ஆப்ஷன்ஸ். இன்கேஸ் பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்துட்டாங்கன்னா 5 yearsக்கு இன்கம் இல்லை ஒரு லம்சம் பே அவுட் கொடுத்து கூட உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை என்ஷோர் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் இன்கேஸ் ஒரு ஆக்சிடென்டல் டெத் பாலிசி ஆஃப் இயரோட ஃபர்ஸ்ட் இயர்லேயே நடந்துருச்சு அப்படின்னா சம் அஷூர் ஆன் டெத்தில் அடிஷ்னலாக ரிசீவ் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆடட் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நீங்கள் வந்து வேவர் ஆஃப் ப்ரீமியம் ரைடரை கூட சூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபியூனரல் கவருமே ஆக்சஸ் பண்ணலாம் வித் அன் அட்வான்ஸ் பே அவுட் ஆஃப் 10% ஆஃப் த சம் அஷூர்ட் ஆன் டெத், இல்லைனா 25,000. இது வந்து பாலிசியோட டெத் அப்போ லோராக இருக்கும், என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்குது. அது சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி வந்து பாலிசி டேர்ம் முடிகிறப்போ பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கும். டெத் பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி முடியறதுக்குள்ளேயே பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாங்கன்னா நாமினி இல்லை லீகல் இருக்குது. ஸ்க்ரீனில் இப்போ டெத் பெனிஃபிட் கீழே இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் எது ஹையஸ்ட் இன் வேல்யூவில் இருக்குது டெத் பெனிஃபிட், டேட் ஆஃப் டெத் அப்போ அது டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இதில் சம் அஷூர்ட் ஆஃப் டெத்துன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன குறிக்குதுன்னா, அதுக்கு கீழே நம்ம சம் அஷூர்ட் ஆன் டெத் கீழே ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமா. ஸோ அந்த ரெண்டத்தில் எது ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்குது பாலிசி ஹோல்டர் டெத் அப்போ அதுதான் வந்து சம் அஷூர்ட் ஆன் டெத்தாக டெத் பெனிஃபிட்டில் கொடுக்கப்படும். அண்ட் இதில் கேரண்டீட் அடிஷன் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது வந்து எவ்வளோ இயர்ஸ் பாலிசி டேர்ம் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி அது டிஃபர் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாலிசி ப்ரோஷரை ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஸ் பிளானுக்கு நீங்கள் ஆப்ஷனல் ரைடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் பாலிசி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு 70% வரைக்கும் உங்களோட அக்வயர்ட் சரண்டர் வேல்யூவோட லோன் எடுத்துக்கலாம். பொட்டன்ஷியல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் நாமினிக்கு அவங்க டெத் பெனிஃபிட்டை லம்சமாவோ இல்லை ஒரு இன்கம் பீரியடில் ஒரு 5 years பீரியடில் இன்கமாக ரிசீவ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் இருந்துமே ரிட்டர்ன்ஸ் ரிலேட்டிவ்லி லோ தான். அண்ட் பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் டியூரேஷன் ரெண்டுமே ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால ஃப்ளெக்சிபிலிட்டியை லிமிட் பண்ணுற மாதிரி இருக்குது. சம் அஷூர்டுமே இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸை மைண்டில் வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ வாங்க அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த பாலிசியோட IRR தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 25-year-old மேல் வந்து இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சம் அஷூர்ட் 2.64 lakhs, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 7 years, பாலிசி டேர்ம் 15 years, ஆனுவல் ப்ரீமியம் 24,000 கட்டுறாங்க. இந்த ப்ரீமியம் பேமெண்ட்லாம் கட்டினக்கப்புறம் பாலிசி மெச்சூரிட்டி அப்போ அவங்களுக்கு டோட்டல் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கேரண்டீட் அடிஷன்ஸ் இன்க்ளூடிங்காக பார்த்தீங்கன்னா 2.73 lakhs வருது. இதோட IRR 4.11% காட்டுது மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. ஸோ இந்த கால்குலேஷனில் என்ன ஹைலைட் ஆகுதுன்னா, கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் மட்டும் வச்சு நம்ம ஒரு பிளானை சூஸ் பண்ணுற டிசைடிங் ஃபேக்டராக வச்சுக்க கூடாது. ஏன்னா இந்த IRR பார்த்தீங்கன்னா ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேரபிளாக கூட இல்லை, அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ இவ்வளோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணியுமே ஒரு ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸோட இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டை மீட் பண்ணுற அளவுக்கு இந்த பாலிசியில் ரிட்டர்ன்ஸ் இல்லை. அண்ட் ஃபைனல் கார்பஸ் அந்த அளவுக்கு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம வேறு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த பாலிசியில் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பட் ஒரு கிளியர் கம்பேரிசனுக்காக இந்த 2 காம்போனன்ட்ஸுமே செப்பரேட்டாக நம்ம வந்து சேம் ப்ரீவியஸ் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ IRDA வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் பியூர் டேர்ம் பாலிசி கால் சாரல் ஜீவன் பீமா பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லா இன்சூரர்ஸ்ட்டுமே அவைலபிள். இந்த சிம்பிள் அண்ட் யூனிஃபார்ம் பாலிசி உங்கள் ஃபேமிலியில் சப்போஸ் பிரைமரி இயர்னரோட அன்டைம்லி டிமைஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி என்ஷோர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதில் மினிமம் சம் அஷூர்டே 5 lakhs, மேக்ஸிமம் லிமிட் 25 lakhs. ஆனால் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியில் சம் அஷூர்ட் மேக்ஸிமம் 5 lakhs மாதிரி கேப் பண்ணுறாங்க. இது பேர் மினிமம் IRDAI கைட்லைன்ஸ் படி பார்த்தோன்னா. அண்ட் இதுக்கு கீழே வர சம் அஷூர்ட் அப்படின்னா இன்அடிக்குவேட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியான சம் அஷூர்ட் தான் அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக மினிமம் 5 lakhs அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சம் அஷூர்ட் 5 lakhs. ஸோ
ஆனுவல் ப்ரீமியம் 3700 rupees தான். ஒரு 15 year பாலிசி டேர்மில் 5 year தான் ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 24,000 ஆனுவல் ப்ரீமியம் நம்ம முன்னாடி கட்டிட்டு இருந்தோம். அதோட கம்பேர் பண்ணால் இது ஜஸ்ட் 20,300 rupees தான். இதை நம்ம வெல்த் அக்யூமுலேஷன் பர்பஸ்க்காக ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் ரிஸ்க் அப்பிடைட்டோட அலைன் ஆகணும். இப்போ நீங்கள் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஈக்விட்டிஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இதே ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணலாம். இந்த கேஸில் நம்ம ரிமைனிங் ஃபண்டில் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் அதாவது இஎல்எஸ்எஸ் தான் சூஸ் பண்ணுறோம். ஏன்னா லாங் டேர்மில் இந்த ரிஸ்க் இருந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே இதோட ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வச்சு பார்த்தா இது நல்லாவே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தேவை அப்படின்றப்ப நம்ம இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த கோல் அச்சீவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே 15 yearsல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5.58 lakhs நம்மளுக்கு க்ரோ ஆகுது நம்ம கார்பஸ். இதோட போஸ்ட் டேக்ஸ் கார்பஸ் 5.50 lakhs ஆகுது. IRR 10.22% வருது. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் நம்மளுக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியில் இருந்த அக்யூமுலேட்டட் கார்பஸோட ட்வைஸ் த அமௌண்ட் அதிகமாக டெலிவர் பண்ணுது. அண்ட் அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா ஹையர் லைஃப் கவரேஜ் அண்ட் பெட்டர் ரிட்டர்ன்ஸும் இந்த பாலிசியில் இருக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் சாரல் பச்சத் பீமா பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது ஒரு பேசிக் என்டோமெண்ட் பாலிசி. லைஃப் கவரேஜை வித் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் அண்ட் போனஸஸோட கம்பைன் பண்ணுற ஒரு பாலிசி. ஆனால் இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. ஏன்னா ப்ரீமியம் டேர்மாக இருக்கட்டும் பாலிசி டேர்மாக இருக்கட்டும் ரெண்டுமே ஃபிக்ஸட். அண்ட் இந்த பிளானில் என்ன தான் கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் ஆஃபர் பண்ணாலுமே ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு கம்பெல்லிங் எனாஃபா இல்லை. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. அண்ட் நம்ம க்ளோஸாக இந்த ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இது ஒரு லோ ஈல்டிங் ப்ராடக்ட். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அடிஷ்னலி இதோட சம் அஷ்யூர்டும் பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் ஸ்டாண்டர்ட் IRDAI ஒரு பியூர் டேர்ம் பாலிசிக்கு செட் பண்ணியிருக்கிறத விட சம் அஷ்யூர்ட் ரிலேட்டிவ்லி லோ. ஸோ அஸ் அ ரிசல்ட் இந்த பிளான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஆஸ்பெக்ட் வச்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட் வச்சுக்கோங்க ரெண்டுத்துலையுமே இட் ஃபீல்ஸ். ஸோ ஒரு மோர் எஃபெக்டிவ் அப்ரோச் என்னவா இருக்கும்னா உங்களுக்கு ஒரு அடிக்வேட் லைஃப் இன்சூரன்ஸை பியூர் டேர்ம் பாலிசி மூலியமாக செக்யூர் பண்ணிட்டு அதில் ஹையர் கவரேஜ் கூட உங்களுக்கு லோவர் காஸ்ட்லேயே கிடைக்கும். அண்ட் வெல்த் கிரியேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங்க்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்கள் ரிஸ்க் அப்பிடைட்டோட அலைன் ஆகிற மாதிரி பில்ட் பண்ணுறது வெரி எசென்ஷியல். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணவும் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை நேவிகேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.